கடலில் அமைக்கப்படும் காற்றாலை மின் நிலையத்தில் கடலில் இருந்து கடற்கரை வரை மின்சாரம் எடுத்து வருவதற்கான வழித்தட கட்டணத்தை ஏற்குமாறு மத்திய அரசை தமிழக மின்வாரியம் வலியுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி முதல் ராமநாதபுரம் இடையிலான கடல் பகுதியில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்த பரிசீலனை செய்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசு ஊழியர்களில் 40% பேர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ளனர். அவர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான நிதி இல்லாததால் திமுக அரசு இம்முடிவை எடுத்திருப்பதாக அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. அரசு பணியை எதிர்நோக்கி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்போர் எண்ணிக்கை 80 லட்சத்தை கடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலம் சீர்குலையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இம்முடிவை கைவிட வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகஸ்ட் 9 நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கான காரணம் குறித்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அழைத்து கடந்த மாதம் 10 முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். கரூர் தவிர 38 தொகுதிகளுக்குமான ஆலோசனை கூட்டம் முடிந்துள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வதற்காக வரும் 9 காலை சென்னையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அரசிடமிருந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக நிதியை பெறாததே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணி தாமதமாவதற்கு காரணம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட வஸ்திர மரியாதை பொருட்கள் ஆண்டாள் கோவிலில் மூலவருக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதன் பிறகு மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட மங்கள பொருட்கள் ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு அணிவிக்கப்பட்டு தேரில் எழுந்தருள செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 9:05 தேரோட்டம் நடைபெற்றது. தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிக்கு சிவகங்கை மாணவர் தகுதி பெற்றுள்ளார். வேலூர் மாவட்டம் தக்கோலம் பகுதியில் கடந்த 1 முதல் 3 வரை இந்த போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் பிரணவ்குமார் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான 50 முதல் 52 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்று முதலிடம் பெற்றார். இதன் மூலம் தேசிய அளவிலான போட்டியில் சிவகங்கை சார்பாக விளையாட தகுதி பெற்றுள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் 5 நாடுகள் பங்கேற்கும் கூட்டு போர் பயிற்சி தொடங்கியுள்ள நிலையில் இந்த பயிற்சி எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்று இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி வி.ஆர். சௌத்ரி, ஜெர்மானிய விமானப்படையின் தலைமை தளபதி இங்கோ கெர்ஹார்ட்ஸ் ஆகியோர் கூறியுள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ளூர் மற்றும் நகர போக்குவரத்தை எளிமையாக்கிட ஷேர் ஆட்டோ இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் காரைக்காலில் தீவிரமடைந்துள்ளன. விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7 கொண்டாடப்பட உள்ளது. விநாயகர் கோவில்கள் மற்றும் வீடுகளில் இந்த வழிபாடு நடைபெற்றாலும் நீர்நிலைகளில் கரையக்கூடிய விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்வது ஒவ்வொரு ஆண்டும் பெருகி வருகிறது. மது வணிகத்தில் விதிமீறல்களை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்றும் விதியை மீறும் விடுதிகளின் பார் உரிமங்களை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள 5 தனியார் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் விதிகளை மீறி மது வணிகம் செய்யப்பட்டதாக கூறி ரத்து செய்யப்பட்ட அவற்றின் பார் உரிமங்கள் 48 மணி நேரத்திற்கு உள்ளாக மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன. மக்களின் இன்றியமையாத தேவைகள் தொடர்பான விவகாரங்களில் முடிவெடுப்பதில் எல்லையில்லா காலதாமதம் செய்யும் தமிழக அரசு நட்சத்திர விடுதிகளுக்கு குடிப்பக உரிமம் வழங்குவதில் மட்டும் இவ்வளவு வேகமும் ஆர்வமும் காட்டியது மர்மமாக உள்ளது.
அப்படியானால் அந்த ஹோட்டல்களின் பார்களில் எந்த விதிமீறலும் நடக்கவில்லையா? அல்லது மது வணிகம் என்பது தமிழகத்தின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் ஒரே வழி என்பதால் நட்சத்திர விடுதிகளின் பார்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்பது குறித்து தமிழக அரசுதான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுவரையிலும் கூட மது வணிகத்தில் எந்த விதிமீறலையும் அனுமதிக்க கூடாது. எனவே தமிழ்நாட்டில் மது வணிகத்தில் விதிகளை மீறும் அனைத்து கிளப்கள் மற்றும் ஹோட்டல்களின் பார் உரிமங்களை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி ஷாஹி ஈத்கா மசூதி விவகாரம் தொடர்பான 18 வழக்குகளின் விசாரணையை தொடர அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதித்ததற்கு எதிராக முஸ்லிம்கள் தரப்பு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க கோரி இந்துக்கள் தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோத குடியேற்றங்களால் பூர்வகுடி மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே 1961ஆம் ஆண்டிற்கு பிறகு மாநிலத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் வலியுறுத்தியுள்ளார்.